நான்காவது அத்தியாயம். முதல் பிராமணம், இரண்டாவது மந்திரம். யத்தே கஷ்சித் அப்ரவீத் தத் ஸ்ருணவாமேதி அப்ரவீத் மே ஜித்வா சைலினிஹி வாக்வை பிரம்மேதி யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சார்யவான் ப்ரூயாத் ததா தச்சைலினிஹி அப்ரவீத் வாக்வை பிரம்மேதி அவததக ஹி கிம் ஸ்யாதிதி அப்ரவீத்து தே தஸ்ய ஆயதனம் பிரதிஷ்டாம் ந மே அப்ரவீதிதி ஏகபாத்வா ஏதத் சம்ராடிதி சவைநக ப்ரூஹி யாக்ஞவல்க்ய வாகேவ ஆயதனம் ஆகாஷ பிரதிஷ்டா பிரக்ஞா இத்யேததுபாசீத கா பிரக்ஞதா யாக்ஞவல்க்ய வாகேவ சம்ராடிதி ஹ உவாச்ச வாச்சா வை சம்ராட் பந்து பிரக்ஞாயதே ரிக்வேதோ யஜுர்வேதக சாமவேதோதர்வாங்கிரசக இதிஹாஸ புராணம் வித்யா உபனிஷதக ஸ்லோகா சூத்ராணி அணுவ்யாக்யானானி வியாக்யானானி இஷ்டம் ஹுதம் அஷிதம் பாயிதம் அயம் ச லோகக பரஸ்ச லோகக சர்வாணி ச பூதானி வாசைவ சம்ராட் பிரக்ஞாயந்தே வாக்வை சம்ராட் பரமம் பிரம்ம நைனம் வாக்ஜகாதி சர்வாணி ஏனம் பூதானி அபிரக்ஷந்தி தேவோ பூத்வா தேவானப்யேதி ய ஏவம் வித்வான்
ஏததுபாஸ்தே ஹஸ்திரிஷபம் சஹஸ்ரம் ததாமீதி க உவாச்ச ஜனகோ வைதேகः சகோவாச்ச யாஜ்ஞவல்க்ய பிதா மே அமன்யத நானுஷிஷ்ய ஹரேத இதி. நான்காவது அத்தியாயத்திற்குள் நுழைந்துள்ளோம். இந்த அத்தியாயத்தில் குருவாக விளங்க இருப்பவர் யாஜ்ஞவல்க்யர், சிஷ்யராக இருப்பவர் ஜனகர். ஓரிரு பகுதிகளை தவிர இந்த முழு நான்காவது அத்தியாயத்தில் நமக்கு அதிகமாக ஜனகர் யாஜ்ஞவல்க்யர் தான் இருக்க போகிறார்கள். அதில் முதல் செக்ஷன், முதல் பகுதி ஷடாச்சாரிய பிராமணம் என்பது பெயர். ஷடாச்சாரியக என்றால் 6 ஆசிரியர்கள். 6 ஆசிரியர்கள் ஷடாச்சாரியக. ஏன் இந்த பெயர் வந்தது என்றால், ஜனகர் 6 ஆசிரியர்களிடம் தான் கற்ற வித்யையை யாஜ்ஞவல்க்யருக்கு குறிப்பிடுகின்றார், சொல்கிறார். அதை கேட்ட யாஜ்ஞவல்க்யர், நீ அறிந்தது ஒரு பகுதிதான், மேலும் நான் உனக்கு கூறுகின்றேன் என்று மேலும் விளக்கத்தை கூறுகிறார். ஆகவே இங்கு 6 ஆசிரியர்களிடம் ஜனகர் பெற்ற அறிவை தன்னுடைய குருவான யாஜ்ஞவல்க்யரிடம் கூறுவதனால் இதற்கு ஷடாச்சாரிய பிராமணம் என்று பெயர். இப்போ இந்த பிராமணம் உபாசனையை பற்றியது. சில பண்புகள் இதில் இருக்கின்றது. அடுத்த பிராமணத்திலிருந்து தான் 5வது பிராமணம் வரை நமக்கு வேதாந்த கருத்துக்கள். ஆகவே இந்த பிராமணத்தினுடைய இந்த 2வது மந்திரத்தை மட்டும் பார்த்து பிறகு சாராம்சத்தை பார்க்க உள்ளோம். எப்படி சென்ற வகுப்பில் இந்த கதை ஆரம்பித்தது என்றால், யாஜ்ஞவல்க்யர் அமர்ந்திருக்கின்றார். அதாவது மக்களை பார்க்க அமர்ந்திருக்கும் பொழுது ஜனகர் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது யாஜ்ஞவல்க்யர் வருகிறார். இப்போ ஜனகர் கேட்கின்றார், எதற்காக வருகிறீர்கள்? என்னிடமிருந்து சில பொருள்களை பெறவா அல்லது சூக்ஷ்மமான விஷயத்தை பற்றி விசாரம் செய்யவா என்று கேட்க, யாஜ்ஞவல்க்யர் உபயம் என்று சொல்கிறார். உங்களிடம் பொருள்களை பெறவும் வந்துள்ளேன், சூக்ஷ்மமான விஷயத்தை பற்றி விசாரம் செய்யவும் வந்துள்ளேன்னு சொல்லி, பிறகு யாஜ்ஞவல்க்யர் ஜனகரிடம் கேட்கின்றார், நீ ஏற்கனவே என்ன படித்தாயோ அதை எனக்கு கூறு, யாரிடம் என்ன கற்றுள்ளாய் என்பதை எனக்கு கூறு, அதற்கு மேல் நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்ல, பிறகு ஜனகர் யாரிடம் என்ன பயின்றேன் என்பதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவ்விதம்தான் இந்த 2வது மந்திரம் ஆரம்பமானது. எத்தே கஷ்சித் அப்ரவே தத் ஸ்ருணவாம, நீ யாரிடம் என்ன கேட்டாயோ அதை நான் கேட்கிறேன்னு குரு சொல்கின்றார். ஜித்வா சைலினிகி, ஜித்வா அல்லது சைலினி என்ற ஆச்சாரியரிடமிருந்து நான் வாக்வை பிரம்ம என்கின்ற ஒரு உபதேசத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். சொன்ன உடனே யாஜ்ஞவல்க்யர் என்ன செய்கின்றார், நீ கேட்ட ஆசிரியர்கள் 3 விதத்தில் சுத்தியை அடைந்தவர்கள், 3 இடத்தில் தூய்மையை அடைந்தவர்கள். ஆகவே அவர்களுடைய வாக்கானது உண்மை, அவர்கள் சொல்கின்ற உபதேசத்தில் சத்தியம் இருக்கின்றது, அதை பின்பற்றலாம் என்று கூறினார். நம்ம சென்ற வகுப்பில் அந்த 3 பேரிடத்தில் ஒரு ஜீவன் அடைய வேண்டிய சுத்தி என்னன்னு பார்த்தோம். அதுதான் இங்கு வந்தது. யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத்.
முதலில் ஒரு ஜீவன் பெற வேண்டிய தூய்மை சுத்தி மாத்ருமான், தாயிடமிருந்து. மாத்ருமான் என்றால் ஒருவன் தாயை அடைந்தவன், தாயுடன் கூடியவன். தாயுடன் கூடியவன்னா தாய் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை. தாயிடமிருந்து பெற வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவன். அது ஒரு முக்கியமான தகுதி ஆகின்றது. ஏன்னா ஒரு காலத்தில் நாம் எப்படிப்பட்ட குணத்தோடு வரப்போகிறோங்கிறது நமக்கு தாயிடம் கிடைத்த அல்லது கிடைக்காத அன்பை பொறுத்து இருக்கின்றது. ஏன்னா பிறக்கும் பொழுதே இந்த உலகத்தில் ஒரு பயத்துடன், ஒரு இன்செக்யூரிட்டியுடன் பிறக்கிறோம். எல்லாத்தாடையும் ஒதுக்கப்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிற எண்ணத்துடன் பிறக்கின்றோம். அப்பொழுது தாய் தான் அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டியை கொடுத்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம தாயை பார்த்து தான் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே ஒரு குழந்தையினுடைய முழு பர்சனாலிட்டி, ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது என்பதற்கு முக்கிய பங்கு தாய். இப்போ மாத்ருமான் என்றால் தாயிடம் பெற வேண்டிய சம்ஸ்காரத்தை பெற்றவர்கள், அது முதல். இரண்டாவது பித்ருமான். பித்ருமான் என்றால் தந்தை. தந்தையிடமிருந்து பெற வேண்டிய அன்பு, அரவணைப்பு, கண்டிப்பு, ஒழுக்கம் இதை பெற்றவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை தாயினுடைய தந்தையினுடைய பிரசன்ஸ், அவர்களுடைய இருப்பு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய படிப்பினை அனுபவிக்க வேண்டும். பிறகு மூன்றாவது ஆச்சாரியவான், ஆசிரியரிடமிருந்து பெற வேண்டிய சம்ஸ்காரங்கள், பெற வேண்டிய ஒழுக்கங்கள். இப்படி ஒரு ஜீவன் தாயிடம், பிறகு தந்தையிடம், பிறகு ஆசிரியரிடம் பெற வேண்டிய பக்குவத்தை பெற்று இருக்க வேண்டும். ஆசிரியருக்கு நம்ம சென்ற வகுப்பில் பொருள் பார்த்தோம். ஆச்சினோதி சாஸ்திராணி, பல சாஸ்திரங்களை எல்லாம் அவர் சேகரித்து ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, நம்மை ஆச்சாரத்தில் நுழைக்கின்றார். எப்படி வாழ வேண்டும்ங்கிற ஆச்சாரியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத், தானும் ஆச்சாரப்படி இருக்கின்றார். தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. இப்போ ஆச்சாரியக என்றால் யார் நம்மை ஒழுக்கத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறையில் நம்மை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படி இந்த மூன்று இடத்திலும் யார் சம்ஸ்காரத்தை அடைந்தவர்களோ, அப்படின்னு என்ன, இந்த மூவரிடமும் பெற வேண்டியதை யார் பெற்றார்களோ. தாய் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது அன்பு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. தந்தை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆனால் பல தாய் தந்தையெல்லாம் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, குழந்தைக்கு பணம் சம்பாரித்து வச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினச்சிட்டு 2 பேர் குழந்தைய போய் ஏதாவது அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு, அதுக்கு பேர் தான் மாறி இருக்கு, அனாதை ஆசிரமங்கிற போய் அந்த கிரச்சு அப்படின்னு பேரை மாற்றி வச்சுட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை சம்பாரித்து தாய் தந்தையினுடைய ப்ரெசன்ஸை குழந்தைக்கு கொடுப்பதில்லை. குழந்தைக்கு அவர்களுடைய ப்ரெசன்ஸை கொடுக்கணும், பொருளை இல்லை. பொருளை சம்பாதிக்கிற அறிவை கொடுத்துட்டு அதை விட செலவு எப்படி செலவு பண்ணணுங்கிற அறிவையும் கொடுத்துட்டு போகணும். இவங்க சம்பாரித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க, செலவு எப்படி பண்ணணுங்கிற அறிவை கொடுப்பதில்லை, பண்பாட்டை கொடுப்பதில்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் சரியான தாய் தந்தை ஆசிரியரை ஒரு ஜீவன் அனுபவித்திருந்தால், அவன் ஆசிரியராக இருந்து உபதேசித்தால் அந்த வாக்கியம் சரியாக இருக்கும். அப்போ வேதாந்தம் படித்து நம்ம 4 பேர்த்துக்கு உபதேசம் பண்ணணும்னா நாம் எந்த அளவுக்கு வேதாந்தத்தையோ தர்மசாஸ்திரத்தையோ புரிஞ்சிருப்போங்கிறது, நாம் இந்த 3 இடத்திலே சம்ஸ்காரத்தை, தூய்மையை அடைந்திருக்க வேண்டும். இப்போ இதில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது, எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு முழுமையாக கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சில குழந்தைகள் பிறந்த உடனே தாயை இழந்திருக்கலாம், மரணம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தந்தை இறந்திருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அதையெல்லாம் தான் நம்ம ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம அந்த குரு ஸ்தோத்திரத்தில் துவமேவ மாதா பிதா துவமேவனெல்லாம் சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் குருகுலம்னு இருந்தது. சிறு வயதிலேயே போய் குருகுலத்தில் படிப்பார்கள். அப்பொழுது
தாய் தந்தையை இழந்த குழந்தைகளை குரு என்ன செய்வார்? எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தாயிடம் என்ன அன்பு இழக்கப்பட்டதோ அதை குரு கொடுப்பார். தந்தையிடம் என்ன அன்பு இழக்கப்பட்டதோ அதை குரு கொடுப்பார். அப்படி தாய் தந்தையிடம் இருந்தும் அன்பு கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது இல்லாமல் போய் அன்பு கிடைக்கவில்லை என்றாலோ அதை வேறு வழி இல்லாமல் காம்பன்சேஷன் குருவிடமிருந்து வருகின்றது. குருவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியோ நம்ம அன்பை அனுபவிச்சா தான் அன்பை கொடுக்க முடியும். ஒருவன் எதை அனுபவிக்கிறானோ அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நாம் ஒரு தப்பு பண்ணுறோம், அதை ஒருவர் மன்னிக்கிறார். இப்போ மன்னிக்கிறதுனால வர்ற பெனிஃபிட், பிரயோஜனத்தை நம்ம அனுபவிச்சிருந்தா தான் வேற யாராவது தப்பு பண்ணால் நமக்கு மன்னிக்க தோணும். நாம் ஒரு சின்ன தப்புக்கு பெரிய அடி வாங்கியே பழகி இருக்கிறோம்னு சொன்னால், நம்மிடத்தில் யாராவது சிறிய தப்பு பண்ணால் நாம் அவனுக்கு பெருசாக அடி கொடுப்போம். காரணம் என்ன? அதைத்தானே நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆகவே இந்த மன்னித்தல், அரவணைத்தல் இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருந்தா தான் அதை நம்ம கொடுக்க முடியும். இப்படி நம்முடைய மனம் பண்பாடு அடைய வேண்டுமென்றால் நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல ஆசிரியரை நாம் அடைய வேண்டும். தாய் தந்தை பிராரப்தத்தில் அமையும். ஏன்னா அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது. இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கிறேன், இந்த அப்பாவை தேர்ந்தெடுக்கிறேன்னு ஒரு ஜீவனுக்கு சாய்ஸ் இல்லை. ஆனால் ஆசிரியர்னு வரும்பொழுது அங்கே ஓரளவுக்கு புருஷார்த்தம் இருக்கின்ற நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அங்கே ஒரு சான்ஸ் இருக்குது. ஆகவே நமக்கு செய்கின்ற தவம், நாம் எப்படிப்பட்ட குருவோடு சேர்ந்திருப்போம், ஸ்டிக் பண்ணி இருப்போங்கிறது நம்ம செய்த தவத்தை பொறுத்து இருக்குது. சிஷ்யனுக்கு பக்குவம் இல்லைன்னா சரியான குருக்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவான் தெரியுமோ? எனக்கு ஒரு நல்ல குரு வேணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அவன் குருவாக தெரியாது. அல்லது நீங்கள் சரியில்லை அப்படின்ட்டு போயிடுவான். காரணம் என்ன? பக்குவம் இருந்தால் தான் நம்ம சரியான இடத்துக்கு வருவோம். அது எதை குறிக்குதுன்னு சொன்னால், நமக்கு சாய்ஸ் இருக்குது ஆசிரியர் விஷயத்தில். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. அப்பா எந்த ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்களோ அங்கே தான் படிக்கிறோம், அது வேறு விஷயம். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு நம்ம யாரை குருவாக எடுத்துட்டு யாரை பின்பற்றுறதுங்கிறது நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எதை இழந்தாலும் குருவிடம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, குருவுமே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் தெய்வம். இப்போ ஈஸ்வரன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை கடவுளை அம்மாவாக, கடவுளை குழந்தையாக, கடவுளையே ஆசிரியராக வழிபட்டால் பிறகு கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கொடுத்து உதவுவார். இப்படி இங்கு யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறார்? மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத். இப்படிப்பட்டவர்கள் சொல்லி இருந்தால் அந்த வாக்கியம் பிரமாணம், அது அறிவை கொடுக்கும் கருவிதான். இனி மேற்கொண்டு தொடரலாம். ததா தத் சைலினிகி அப்ரவீத். பிறகு அந்த குருவானவர் ஷடாச்சாரிய 6 ஆசிரியரில் ஒரு ஆசிரியரான சைலினி அல்லது ஜித்வா என்பவர் ஜனகருக்கு என்ன உபதேசித்தாருங்கிறத ஜனகர் யாக்ஞவல்கியரிடம் சொல்கிறார். இப்போ கதை எப்படி இருக்குது? இப்போ யார் 2 பேர் பேசிகிட்டு இருக்கா? ஜனகரும் யாக்ஞவல்கியரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யாக்ஞவல்கியர் ஜனகரிடம் கேட்கின்றார், நீ யாரிடம் என்ன கற்றாயோ அதை என்னிடம் கூறு, நான் அதை பரிசீலனை பண்ணி அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு பிறகு நான் மேற்கொண்டு உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு குரு சொல்கிறார். என்றைக்குமே குரு சில சமயம் அப்படி சொல்லிடுவார், நீ என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கு அதை முதல்ல எனக்கு சொல்லு, அதை நான் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு நீ சரியாக புரிஞ்சிருக்கிறேன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நான் என்ன கரெக்ட் பண்ணணுமோ, என்ன அடிஷ்னலாக கொடுக்கணுமோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது யாரிடம் பயின்றேன்னு சொல்லும் பொழுது ஆசிரியர் பெயரை சொன்ன உடனே யாக்ஞவல்கியர் அவர் சரியான ஆசிரியர் தான். காரணம், அவர் தாய் தந்தை குரு இவரிடம் சரியான எடுக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவர் தான் சொல்லிட்டார். சரி, இனி அந்த ஆசிரியர் ஜனகருக்கு என்ன உபதேசம் பண்ணார்? அதுதான் அடுத்ததாக வருகிறது. வாக்வை பிரம்ம இதி. அதாவது நம்முடைய வாக்கு தான், வாக்குக்கு அபிமானமாக இருக்கின்ற அக்னி தேவன் அல்லது நம்முடைய வாக், இதுதான் ஒரு பெரிய தத்துவம், பிரம்ம என்று உபாசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாக் என்கின்ற ஒரு தத்துவம், அந்த வாக்குங்கிற தத்துவத்தை
அந்த வாக்குக்கு அபிமானியாக இருக்கிற அக்னி தேவத்தை பிரம்மமாக தியானிக்க வேண்டும் என்று உபாசனை செய்ய எனக்கு கூறியுள்ளார். அப்போ வாக் தேவதையான அக்னியை பிரம்மனாக தியானிக்குமாறு எனக்கு உபதேசித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறார். உடனே யாக்ஞவல்கியர் சொல்கிறார், அவததஹி கிம் ஸ்யாதிதி. இந்த பகுதியில் வாக்கினுடைய பெருமை பேசப்படுகிறது. அதாவது பேச்சினுடைய வாக் இந்திரியத்தினுடைய மேன்மை பெருமை பேசப்படுகிறது. இப்போ எந்த உபனிஷத்தில் ரொம்ப முக்கியமாக மௌனத்தை பற்றி பேசுகிறதோ அதே உபனிஷத்தில் பேச்சை பற்றியும் பெருமையாக பேசப்படுகிறது. இதை கேட்டுட்டு அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். அதாவது பேசக்கூடாததுங்கிறது ஒரு பெரிய உபதேசமாக செய்யப்படுகிறது. அதனால தான் நிதித்தியாசனத்துக்கு மௌனம் என்றும் சிரவண மனனத்துக்கு அமௌனம்னு பெயர். காரணம் என்னவென்றால் நாம் அறிவையே வாக்கிந்திரியத்தினால தான் பெற முடியும். இல்லையே நான் அறிவை காதில் பெறுகின்றேன்னா அது உண்மைதான். காதில் வரணும்னு சொன்னால் குரு கிட்ட நம்ம வாயை திறந்து கேட்கணும். ஆகவே பேசுவதன் மூலமாகத்தான் நம்ம அறிவை அடைகின்றோம். அது மட்டுமல்ல, நான் காதில் தான் ஞானத்தை அடைகிறேன்னா இனி ஒருத்தர் வாயை திறந்து பேசினா தானே நம்ம காதில் ஞானத்தை அடைய முடியும். ஆகவே நம்ம வாக்கு மட்டுமல்ல, யாராவது வாயை திறந்து பேசினாதான் அந்த சொல் நம்ம காதில் விழுந்து ஞானத்தை அடைக்கின்றோம். நம்ம சந்தேகங்களையும் வாக் மூலமாகத்தான் கொடுக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே நம்முடைய வாக்கில் தான் இருக்குது, பேச்சில் தான் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, அவன் பேச தெரிஞ்சுவேன் பொழைச்சிக்குவான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? நல்லா பேச தெரிஞ்சாவே பிழைத்து கொள்ளலாம். ஏன்னா இந்த உலகம் பேச்சுக்குள்ளே இருக்கிற மனசை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, பேச்சை தான் பார்த்துட்ருக்கு. நல்லா கூலாக பேசினா நம்பிடுறான். ஒருத்தர் நல்ல ஸ்டஃப் இருக்கும், பேச்சு திறமை இருக்காது, அவர்னால மேலே வர முடிவதில்லை. ஆகவே அது லௌகிகமாகட்டும் அல்லது வேதாந்தமாகட்டும் வாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்திரியம். ஆகவே இங்கே யாக்ஞவல்கியர் சொல்கிறாரு, சரிதான், வாக்குங்கிற இந்திரியத்தை எடுத்துட்டு அந்த தேவதையை பிரம்மனா தியானிக்கிறங்கிறது உண்மைதான். இது ஒரு முக்கியமான விஷயந்தான், முக்கியமான இந்திரியந்தான். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு யாக்ஞவல்கியர் அங்கீகாரம் செய்கிறார். ஏன்னா முக்கியமான ஒரு இந்திரியத்தை எடுத்துட்டு தான் பிரம்மன் என்று தியானிக்க வேண்டும்னு உனக்கு உபதேசம் செய்துள்ளார் என்று. அவததக கிம் ஸ்யாத், பேச முடியாதவனால் எப்படி வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறார். பிறகு யாக்ஞவல்கியர் ஜனகரிடம் கேட்கிறார், உனக்கு வாக்கை பற்றி இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாரா, இதற்கு மேலும் உபதேசம் செய்தாரா? அது அடுத்த பகுதி. அப்ரவீத்து தே தஸ்ய ஆயதனம் பிரதிஷ்டாம். அதாவது வாக் என்கின்ற இந்திரியத்தினுடைய ஸ்தானம், ஆயத்தனம்னா இந்த வாக் எந்த இடத்துல தங்கி இருக்கின்றது என்றும், பிறகு இதனுடைய பிரதிஷ்டா, இதற்கு பிரதிஷ்டை எது என்கின்ற விஷயத்தையும் இதையெல்லாம் உனக்கு கூறினாரா அப்படின்னு கேட்குறார். உடனே ஜனகர் என்ன சொல்கின்றார்? நமே அப்ரவீத் இதி, வாக் என்கின்ற தத்துவத்தை பற்றி நீங்கள் கேட்ட விஷயத்தை எல்லாம் எனக்கு அவர் சொல்லவில்லை, அவர் அதை பற்றியெல்லாம் கூறவில்லைன்னு சொல்கிறார். உடனே யாக்ஞவல்கியர் சொல்கிறார், ஏகபாத்வா ஏதத் சம்ராட் இதி, நீ வாக் இந்திரியத்தை பற்றி தெரிந்து கொண்ட விஷயம் ஒரு பகுதி தான், 1/4 தான். அதாவது 4ல் ஒரு பகுதியைத்தான் நீ தெரிஞ்சிருக்கிற. ஏகபாத் அப்படின்னா 4 பாதத்தில் ஒரு பாதத்தை தான் தெரிஞ்சிருக்க. மேலும் 3 விஷயங்கள் நீ இதில் தெரிஞ்சு அத்துடன் சேர்ந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். உடனே ஜனகர் என்ன சொல்றார்? ஆகவே நீங்கள் அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். சவை நோ ப்ரூஹி யாக்ஞவல்கிய, ஹே யாக்ஞவல்கிய ரிஷி அவர்களை எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்குறார். உடனே யாக்ஞவல்கியர் உபதேசம் செய்கின்றார். இப்போ அதனுடைய சாராம்சத்தை இப்பொழுது பார்த்தால், இப்போ இங்கே ரிஷி ஜித்வா என்பவர், ஜித்வா என்பவர் ரிஷி. நாம் ஒரு தேவதையை பிரம்மனாக உபாசனை செய்ய வேண்டும். அந்த தேவதை அக்னி தேவன்.
அவ்வளவுதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய ஆயத்தனம் என்னவென்றால் நம்முடைய வாக் இந்திரியம். அதை ஜனகருக்கு யாக்ஞவல்க்யர் சொல்றார். அப்போ ரிஷி ஜித்வா, அவர் உபதேசித்த தேவதை அக்னி, அதற்கு ஆயத்தனம் நம்முடைய வாக் இந்திரியம். பிரதிஷ்டா என்பது ஆகாசம். பிரதிஷ்டா அப்படிங்கிறது ஆகாசம். பிறகு இனி ஒரு கருத்தும் வருது. ஒரு தேவதையை நம்ம உபாசிக்கும் பொழுது அந்த தேவதைக்கு ஒரு பெயரை கொடுத்து அந்த பெயர் ரூபமாக உபாசிக்க வேண்டும். அந்த பெயர் என்னங்கிற விசாரம் அடுத்ததாக வருகின்றது. பிரக்ஞா இத்யேன உபாசீத. இப்போ யாக்ஞவல்க்யர் பிரக்ஞா என்ற பெயரில் உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாக் அப்படிங்கிற இந்திரியத்தை அக்னி தேவனை, எங்கு இருப்பவர் வாக் இந்திரியத்தில் இருக்கின்ற ஆகாசத்தை ஆதாரமாக உடைய அக்னி தேவனை பிரக்ஞா என்ற பெயரில் தியானிக்க வேண்டும். பிரக்ஞா இத்யேவ உபாசீத. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இந்த பிரக்ஞா என்பது உபனிஷத் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல உபனிஷத்துக்கு வேற அர்த்தம். உபனிஷத் அப்படின்னா ரகசியமான பெயர், ரகசியம் நாம. இந்த அக்னி தேவனுக்கு அல்லது வாக் இந்திரியத்துக்கு இனி ஒரு ரகசியமான பெயர் என்ன அப்படின்னா பிரக்ஞா. இப்போ பிரக்ஞா அப்படிங்கிறது நேம். இப்போ இங்கே உபாசனையினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், யார் ரிஷி, எந்த தேவதை, எந்த ஆயத்தனம், என்ன உபனிஷத், அதுதான். இப்போ இதில் பார்த்தோம்னா ஜித்வா அப்படிங்கிற ரிஷி, அவருக்கு இனி ஒரு பெயர் சைலினி. அவர் அக்னி தேவனை பிரம்மமாக உபாசிக்க வேண்டும்னு சொன்னார். அந்த அக்னி தேவன் இருக்கின்ற இடம் வாக். எல்லா தேவதைகளுக்கும் பிரதிஷ்டா ஆகாசம்தான். பிறகு ரகசியமான பெயர் என்ன அப்படின்னா பிரக்ஞா. இப்போ எதற்கு வாக் இந்திரியத்திற்கு பிரக்ஞான்னு பெயர் வந்தது என்றால், பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் ஞானம் என்று பொருள். பிரக்ஞான ஞானம், அறிவு. இப்போ வாக் இந்திரியத்திற்கு பிரக்ஞான்னு பெயர் வர காரணம், நம்முடைய வாக்கினுடைய அடிப்படையில் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். நமக்கு கிடைச்சிருக்கிற ஞானம் வாக் இந்திரியத்தினுடைய அடிப்படையில். இதில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வாக்கை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு அறிவே கிடைக்குமா. நாம் வாக் இந்திரியத்தை முறையாக பயன்படுத்தினோம்னா தான் நம்ம அறிவை அடைய முடியும். காரணம், நம்முடைய மனசு இருக்கே அது பரோட்சம். மனசுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நமக்குள்ளே நல்ல எண்ணம் ஓடலாம், தீய எண்ணம் ஓடலாம், பொறாமையான எண்ணம் ஓடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றவர்கள் நம்மைய புரிஞ்சுக்கிறது எதன் அடிப்படையில்? நம்ம முகத்தை பார்த்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாத்துக்குமே முகத்தை பார்த்தா மனசுக்குள்ளே என்ன ஓடுங்கிற ஞானமெல்லாம் இல்லை. அப்படியே வந்தாலும் அது சரியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணத்தை மற்றவர்களிடம் காட்ட நமக்கு ஒரே ஒரு கருவி தான் இருக்குது, அது வாக். வாக்கு மூலமாக தான் நம்மை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். நாம் வெளிப்படுத்துகிற இடம் தவறாக இருந்து விட்டால், நமக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கும், சொல்கிற விதத்தில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த உலகமாகட்டும், எதுவாகட்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், நம்மை நாம் வெளிப்படுத்துவது நம்முடைய வாக்கினால். நாம் யாருங்கிறது நம்முடைய வாக்களை தான் காட்டியாக வேண்டும். அதனால தான் சில பேர் சில தத்துவம் பேசுவார்கள். பணிவு மனசில் இருந்தால் போதாதா, வாக்கில் காட்டணுமா, கையில் காட்டணுமா, காலில் காட்டணுமான்னெல்லாம் சொல்லுவார்கள். காட்டித்தான் ஆகணும். ஏன்னா மனசில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? பணிவு இருந்தால் தான் அங்கே ஞானம் போகும். உள்ள கர்வம் இருந்தால் ஞானம் போகாது. அப்போ குரு பணிவு இருக்கா, சிஷ்யனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும்.
அதை வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆகவே வாக் என்பது மிக மிக முக்கியம். நம்மையே வெளிப்படுத்தும் கருவி வாக். வாக்கின் அடிப்படையில் தான் நமக்கு அறிவு வருகின்றது. ஆகவே பிரக்ஞா, பிரக்ஞாவுக்கு வாக்கு தான் காரணம். சில சமயங்களில் பேசி ஞானத்தை அடையணும், சில இடங்களில் வாக்கை சும்மா வச்சிருந்து ஞானத்தை அடையணும். அது ரெண்டு இருக்குது. மூக்கம் கரோதி வாச்சாலம் அப்படின்னு இருக்குது. யத் கிருபா மூக்கம் வாச்சாலம் கரோத்தின்னு, யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்குமோ அதை திருப்பியும் போடணும். வாச்சாலம் மூக்கம் கரோதி யத் கிருபையா, யாருடைய கிருப்பையில் உளறிக்கொண்டிருப்பவனை அமைதிப்படுத்துமோ, பேசிக்கொண்டிருப்பவனை பேசாமல் வைக்குமோ. அதுக்கு பகவான் டபுள் த டைம் கிருப்பை கொடுத்தா தான் நடக்கும். பேசாமல் இருக்கிறவனை பேச வைக்கிறதுக்கு பகவான் ஒரு அளவுக்கு கிருப்பை கொடுத்தாருன்னா பேசிடலாம். பேசிகிட்டே இருக்கிற ஆளை பேசாமல் இருக்க வைக்கிறதுக்கு பகவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அனுகிரகம் பண்ணி ஆகணும். சில சமயங்களில் குருவிடம் சென்று சந்தேகம் இருக்குன்னு போவார்கள். குருவிடம் அவங்களுக்கு இருக்கிற நேரம் குறைவாக தான் இருக்கும், அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கும். இவங்க சந்தேகத்தை 58 நிமிஷம் சொல்லி சரி பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, சரி நீ கேட்டதெல்லாம் ரைட் அப்படின்ட்டுருவார், சரின்ட்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நம்முடைய வாக்கு தான் நம்முடைய ஞானத்துக்கு தடை. ஏன்னா பேசி கொண்டிருக்கிற வரைக்கும் காது மூடிடும். அப்படி ஒரு மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. வாய் திறந்தால் காது மூடிக்கும், வாய் மூடுனா காது திறந்துக்கும். அந்த மாதிரி இருக்குது. காரணம் என்ன, பேசி கொண்டு இருப்பவர்னு குரு பேச மாட்டார். 2 பேர் பேசினாங்கிற மோதல் தானே நடக்கும். ஆகவே நம்ம எந்த நேரத்தில் வாக்கை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தைத்திரிய உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அவருடைய சந்நிதியில் வாயை மூடிட்டு இருக்கணும், பேசாமல் இருக்கணும், அல்லது ஒரு வார்த்தையை விட்டுட்டு மீதி அவரிடமிருந்து பெற வேண்டும். இந்த திறமையெல்லாம் வாக்கில் இருப்பதனால இங்கே வாக்கினுடைய மகிமை இனிமேல் பேசப்படுகிறது. யாக்கியவல்யர் வாக்கினுடைய மகிமையை இனி பூரா பேசுகிறார். இப்போ இனிமேல் இந்த கடைசி பகுதி வரைக்கும் இந்த மந்திரத்தில் எல்லாம் வாக்கினுடைய பெருமை தான். வாக்குனால தான் இத்தனை விதமான அறிவையும் பெறுகின்றோம். என்னென்ன அறிவு? வாச்சாவை சம்ராட் பந்துகு பிரக்ஞாயதே. நமக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, உறவுகள், அதுவும் வாக்குனால தான். இந்த வாயால் கெட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பல ரிலேஷன்ஷிப், பல வருஷமாக உறவுகள், அது மாமனாக இருக்கலாம், யார் வேணுமானாலும் இருக்கலாம், நல்லா வளர்த்திட்டு வருவோம். இந்த வாக்கிலேயே அந்த உறவு நம்மை விட்டு போயிடும். ஆகவே பந்துகு, நமக்கு கிடைக்கிற உறவுகளெல்லாம் வாக்குனால தான் இருக்குது. வாச்சா பந்துகு பிரக்ஞாயதே. இது உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வாக்கில் தான் இருக்குது. பிறகு ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வாங்கிரசக, அனைத்து வேதங்களையும் வாக்குனால தான் நம்ம பெறுகின்றோம். இப்போ வேத அறிவெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, வேதத்தை ஓதுவதன் மூலமாக, வாக்கின் மூலமாக பெறுகின்றோம். பிறகு மற்ற சொற்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்தது தான். இதிகாசம், புராணம், வித்யா, உபனிஷதக, ஸ்லோகாகா, சூத்ராணி, எல்லா விதமான அறிவும் சாஸ்திர ஞானமும் வாக்கினால் தான் பெறுகின்றோம். இவ்வளவு சாஸ்திரத்தை படித்து அந்த சாஸ்திர நிஷ்டை அடையும் வரைக்கும் நம்ம வாக்கை பயன்படுத்த வேண்டும், முறையாக பயன்படுத்த வேண்டும். பிறகு யாகங்களை பற்றி, யஜ்ஞங்களை பற்றி எல்லா விதமான ஞானமும் நமக்கு வாக்கிலிருந்து தான் வருகின்றது. அப்படி சொல்லிட்டு பிறகு கடைசி பகுதியில் இப்படி நம்முடைய வாக்கை தியானம் செய்தால், நம்ம விதவிதமான தியானம் இருக்குது. ஒரு விதமான தியானம் இங்கே சொல்கிற தியானம், நம்முடைய வாக்கையே எடுத்துட்டு வாக்குக்கு அதிபதியான அக்னி தேவனை தியானித்து, இந்த வாக்கை பிரக்ஞான்னு தியானிக்க தியானிக்க நாம் வாக்கை பயன்படுத்தும் சக்தியை அடைவோம். இது ஒரு விதமான வேல்யூ மெடிடேஷன். அதாவது என்னுடைய வாக்கு தான் ஞானம், எனக்கு கிடைக்கிற அறிவு என்னுடைய வாக்கின் அடிப்படையில் இருக்குன்னு தியானம் பண்ண நம்முடைய அவேர்னஸ், கவனம் நம்முடைய வாக்குக்கு வரும்.
அப்போ என்ன ஆகும், பேசுறதுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் கவனம் வந்துடும். ஓகே, இதை பேசலாமா பேச வேண்டாமா, இப்படி பேசலாமா பேச வேண்டாமா அப்படிங்கிற ஞானம் நமக்கு வந்துடும். அது பலனாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த நம்முடைய வாக்கை பிரக்ஞா என்று தியானம் செய்தால், குறிப்பாக வேதாந்தத்துக்கு வர்றவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உபாசனை இது. நம்ம வாக்கை எடுத்துட்டு தியானம் செய்ய வேண்டும். நம்ம எத்தனையோ தியானம் பண்ணுறோம், விதவிதமான தியானம் பண்ணுறதுல முக்கிய தியானம் நம்முடைய வாக்கை இது அறிவுக்கான கருவி, நமக்கு கிடைக்கிற அறிவு அல்லது அறியாமை வாக்கில் தான் இருக்குன்னு தியானம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்குமா, நைனம் வாக் ஜகாதி, இது நமக்கு கிடைக்கிற பலன். அதாவது வாக் நம்மை விட்டு போகாது, நம்மக்கிட்ட ஸ்லிப் ஆகாதுன்னு அர்த்தம். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஏமாந்து சொல்லிட்டேன், அப்படி நினச்சி சொல்லலைன்னு எவ்வளோ முறை சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், பல சமயங்களில் மனசில் இருக்கிறபடி பேசுறதில்லை, மனசில் எதையோ வச்சுட்டு வாயில் அவசரப்பட்டு பேசிடுறோம், அதனால் தெரியாமல் சொல்லிட்டேங்கிறோம், அல்லது நான் அப்படி நினச்சிட்டு சொல்லலை அப்படிங்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, வாக் ஜகாதினா வாக்கு நம்ம பிச்சுட்டு போகிறது, நம்முடைய கண்ட்ரோலுக்கு மீறி நம்ம வார்த்தை வருவது தான் வாக் நம்மை அழிப்பது. வாக்ன ஜகாதினா உன்னுடைய நாக்கு உன்னை அழிக்காது, நம்முடைய நாக்கே நம்மை அழித்து விடாது. பலர் நாக்கில் தான் அழிஞ்சிட்ருக்காங்க. பலருடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்களுடைய வார்த்தைகள் தான், பேச்சு தான். இப்படி உபாசனை செய்தால் நம்முடைய நாக்கே நம்மை அழித்து விடாது. எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேச மாட்டோம். பிறகு சர்வாணி ஏனம் பூதானி அபிக்ஷரந்தி, எல்லா ஜீவராசிகளும் இவனுக்கு உதவியாக இருக்கும், இவனை பின்பற்றும். காரணம் என்ன, வாக்குனால தான் பகைமைகளே உருவாக்குது. சில பேர் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு கணக்கெடுத்து, எவ்வளோ ரிலேஷன்ஸ்கிட்ட பேச மாட்டீங்கன்னு கணக்கெடுத்தால் பேச மாட்டேங்கிற லிஸ்ட்டு தான் அதிகமாக வரும். காரணம் என்னென்னா, அந்த பகைவர்களையெல்லாம் நம்ம வாக்கில் தான் சம்பாரிச்சிருக்கோம். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் பேசி நம்ம பகைவர்களை சம்பாதித்துள்ளோம். அப்படியெல்லாம் இருக்காது. எந்த ஜீவராசிகளிடமும் பகைமை நமக்கு வராது. இது இகலோக பலன். உயிரோடு இருக்கும் பொழுதே வாக்கை நம்ம அறிவை கொடுக்கும் ஒரு உபாயமாக பிரக்ஞாங்கிற நாமத்தில் பெயரில் தியானம் செய்தால் நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஜீவராசிகளிடமும் பகைமை வராது. வாக் நம்மை காப்பாற்றும். நம்முடைய வாக்கே நமக்கு ஒரு நண்பனாக இருக்கும். சரி, இறந்ததற்கு பிறகு என்ன பலன்? இதோடு நிறுத்திட்டோம். வேதாந்தத்துக்கெல்லாம் வரல, ஞானத்தடையில் பிரம்ம ஞானத்திற்கெல்லாம் வரல. இதோடு நிறுத்திவிட்டால் என்ன பலன்? இது ஒரு முக்கியமான வாக்கியம், அடிக்கடி சங்கரர் கோட் பண்ணுறது. தேவோ பூத்வா தேவான் அப்யேதி, அடிக்கடி கோட் பண்ணுற வாக்கியம். தேவோ பூத்வா தேவான் அப்யேதி. தேவோ பூத்வா என்றால் தேவனாகவே மாறி, தேவோ பூத்வான்னா மாறி, உயிரோடு இருக்கும் பொழுதே தேவதா அம்சமாக இவன் மாறி, தேவான் அப்யேதி இறந்ததற்கு பிறகு தேவதையுடன் கலந்து விடுகின்றான். தேவான் அப்யேதினா அந்த தேவதையுடன் கலக்கின்றான், அக்னி தேவனுடன் ஒன்றாகி விடுகின்றான். இது பலன். தேவோ பூத்வா தேவான் அப்யேதி, ஒரு தேவனாகவே ஆகி தேவனிடம் கலந்து விடுகின்றான். இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவன் சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுதே, மனுஷ சரீரத்தில் இருக்கும் பொழுதே, இப்போ தேவர்களுக்கு மனுஷனை விட அதிக சக்திகள் இருக்கின்றது. எப்படி நம்ம இந்த ஜீவராசிகளில் எறும்பை காட்டிலும் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, மிருகங்களை காட்டிலும் எவ்வளவு சக்தி இருக்குது, அதே போல் தேவ சரீரம் மனிதனை காட்டிலும் எத்தனையோ சக்திகள் இருக்குது. இவன் என்ன செய்வான், இந்த உபாசனையில்
மனுஷனாக இருக்கும் பொழுதே தேவர்களிடம் இருக்கின்ற எக்ஸ்ட்ரா சில பவர் எல்லாம் இவனுக்கு கிடைக்குமா. அதனால தான் சில கதை புராணத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரிஷி பறவைகள் பேசுறதையெல்லாம் அவருக்கு புரியும் அப்படின்னெல்லாம் நம்ம கதை படிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பவரெல்லாம் இவனுக்கு கிடைக்கும், சில சித்திகளெல்லாம் கிடைக்கும். இங்கே சித்திகள்னால் மனிதனை விட மேலான சக்திகளுடைய தேவர்களிடம் இருக்கின்ற சில சக்திகள் இவனுக்கு கிடைக்கும். அதான் தேவோ பூத்வா. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு சொன்னால், இந்த வாக் இவன் சொன்னது பழிக்கும். இந்த வாக்கை நம்ம இப்படி தியானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா அது பழிச்சிருமா. இப்போ சில பேர் சும்மா சாபம் கொடுப்பார்கள், என்னமோ நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி. அதை கேட்டு சில பேர் வேறு பயந்துக்குவாங்க, அவன் இப்படி சாபம் கொடுக்குறானேன்னு சொல்லி, என்னமோ அவர் சாபம் கொடுத்தா பழிக்கிற மாதிரி எல்லாம். இப்போல்லாம் நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அது அப்படியே பழிச்சிருமா. அப்படி பழிக்கணும்னா எவ்வளவு தியானம் பண்ணணும், சும்மா எல்லாம் அப்படியெல்லாம் யாரும் பழிச்சிடாது. அதனால் அதுக்காக என்ன வேணாலும் சொல்லலான்னு அர்த்தம் இல்லை. அப்படி நம்ம வாயிலிருந்து ஒன்று வருதுன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கணும்னு சொன்னால் இவ்வளோ ஒரு பெரிய உபாசனை செய்ய வேண்டும். அந்த அக்னி தேவனே நமக்குள் மேனிஃபெஸ்ட் ஆகணும், வெளிப்படணும். அப்படித்தான் தேவோ பூத்வா. அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே இவனுக்கு வாக்குக்கு அவ்வளவு சக்தி வருமா. அதனால தான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜோதிடர்களெல்லாம் வெற்றிலை பாக்கும் கூட போடக்கூடாதான். அவ்வளவு தூரம் அனுஷ்டானம் பண்ணி உபாசனை பண்ணி பணத்திற்காகன்னு சொல்லி ஒரு பைசா வாங்கக்கூடாது. எதற்கு? ஜோதிடத்துக்கு. அவ்வளவு தூரம் விரதம் இருந்தால் தான் வாக்கு பழிக்குமா. அதிலிருந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அவர்களிடம் கேட்டால் என்ன பழிக்கும்னு சொல்லி. ஆக அது இயற்கையாக வர்றது. இவ்வளவு தூரம் உபாசனை பண்ணால் இயற்கையாக வரும். ஆனால் பதஞ்சலி என்ன சொல்கிறார், இதெல்லாம் மோட்சத்திற்கு தடை. இதையெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறது பழிக்குதுன்னு 4 பேர் சொல்லி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களேன்னு சொன்னாலாம் பழிக்காது. அதாக வரணும். அந்த சக்தி வந்தாலும் அதெல்லாம் சம்சாரத்திற்குள்ளே இருக்கிறது தான். நம்ம எல்லாம் படித்தாச்சு. ஹிரண்ய கர்ப்பனே ஆனாலும் அது மோட்சம் இல்லைன்னு பார்த்துட்டோம். இது ஒரு தேவதையிடம் இருக்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பவர், அது கிடைக்குமா. அதனால் இதை கேட்டு இனிமேல் உபாசனை பண்ணிகிட்ருக்கேன், இனி வேதாந்தம் போதுன்னு நிறுத்தி விடக்கூடாது. இதெல்லாம் அவாந்தர பலன், எல்லாம் ரொம்ப கீழான பலன். பிறகு தேவான் அப்பியேதி, இறந்ததற்கு பிறகு அந்த தேவதை சொரூபமாக ஆகிவிடுகின்றான். அதிக காலம் அந்த தேவதையாக இருந்து பிறகு புண்ணிய பலன் முடிஞ்ச உடனே மீண்டும் பிறப்பான். இவன் தேவதையானாலும் மறுபடியும் பிறக்கணும், மனுஷனாகவோ மிருகமாகவோ பிறக்கணும். அப்படி உயிரோடு இருக்கும் பொழுது தேவதா அம்சத்தை அடைகின்றான். இறந்ததற்கு பிறகு அவன் தேவன் ஆகின்றான். இனி இந்த மந்திரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வர்றோம். இந்த மாதிரி சில தத்துவங்களை எல்லாம் கேட்ட உடனே, ஏன்னா இது பெரிய ரகசியம், நம்ம வாக்கை தியானிக்கணும். என்ன ஒரு ரகசியமான பெயரை வச்சு தியானிக்கணுங்கிறத யாக்ஞவல்கர் ஜனகருக்கு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு பெரிய சீக்ரெட்டை சொன்ன மாதிரி பிரக்ஞாங்கிற வார்த்தையை சொல்லி, இதனால என்ன பலன் உனக்கு உயிரோடு இருக்கும்போதே கிடைக்கும், அந்த தேவதையினுடைய அம்சம் உனக்கு கிடைத்து விடும். இதையெல்லாம் வச்சு தான் மகாபாரதத்தில் எல்லாம் ஒவ்வொரு தேவதையன் தியானம் செய்து அந்த அம்சத்துடன் அர்ஜுனன் யுதிஷ்டிரன் எல்லாம் பிறந்தார்கள்னு சொல்லப்படுது. அந்த மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த தேவதா அம்சம் ஆவாகனமாகி அந்த அம்சத்துடன் குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அதெல்லாம் என்ன சொல்லுவார்கள், நமக்கு ரொம்ப தியானமெல்லாம் செய்ய செய்ய தேவதைகளை எல்லாம் பார்க்கலாமா, தேவர்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு புரியுமா. இதெல்லாம் என்னென்னா தேவோ பூத்வா. இப்படிப்பட்ட ரகசியத்தை எல்லாம் யார் சொல்லியாச்சு, யாக்ஞவல்கர் ஜனகருக்கு சொல்லியாச்சு. இதை கேட்ட உடனே ஜனகருக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஆகவே நான் தட்சணையாக என்ன கொடுக்க விரும்புகின்றேன் அதை கூறுகின்றார். ஹஸ்தி ரிஷபம் சகசிரம் ததாமி. முன்ன வெறும் 1000 பசு 1000 பசு மாடுன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறார், ஹஸ்தினா யானைக்கு சமமான, யானையை போல இருக்கின்ற, ரிஷபம்னா காளை மாடுகள் 1000, அத்துடன் 1000 பசுக்கள். அப்படின்னு என்ன, 1000 காளை மாடு
அந்த காளமாடு நம்ம ஒரு உபனிஷத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கோ? கடோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி மாடு அல்ல. உடனே இவர் இது பிருகதாரண்யக மாடு. உடனே இவர் சொல்கிறார் ஹஸ்தி. ஹஸ்தினா யானைக்கு நிகரான, யானைக்கு நிகராக இருக்கின்ற 1000 காளை மாடுகளுடன் சகஸ்ரம் ததாமி, 1000 பசுக்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். ஜனகக வைதேகக உவாச்ச. என்ன நீங்கள் இவ்வளவு டீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இந்த அறிவுக்கு நான் யோசித்து பார்க்கையில் இவ்வளவு கொடுத்தா டேலி ஆகும்னு இவர் முடிவு பண்ணுறார். ஞானத்துக்கு வேல்யூ போடுறார். நீங்கள் கொடுத்த இந்த அறிவுக்கு 1000 பசு, எப்படி 1000 காளமாட்டோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இனி என்ன ஆகுது, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். யாக்ஞவல்கியர் சகோவாச்ச யாக்ஞவல்கியக. அதற்கு யாக்ஞவல்கியருடைய பதில் பிதாமே அமன்யத ந அனுனுஷிஷ்ய ஹரேத. யாக்ஞவல்கியர் சொல்கிறார், என்னுடைய தந்தை எனக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், உபதேசத்தை டீச்சிங்கை முடிக்காமல் குரு தட்சணை வாங்கக்கூடாதுன்னு என்னுடைய தந்தை எனக்கு உபதேசம் செய்திருக்கிறாரு. நான் இன்னும் என்னுடைய டீச்சிங்கை முடிக்கல, ஆகவே உன்னுடைய 1000 பசுவை நீயே வச்சுக்கோ, என்னுடைய டீச்சிங்கை முடித்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம் நீ என்ன கொடுக்க முன் வர்றேன்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு போவார். ஒவ்வொரு டீச்சிங்க்கு 1000 மாடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. கடைசியில் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறார், என்னுடைய தந்தை எனக்கு கற்றுத்தந்த ஒழுக்கம் இது, நான் என்னுடைய உபதேசத்தை முழுமையாக உனக்கு கொடுக்காமல் உன்னிடம் இருந்து நான் எதையும் பெறக்கூடாது. இப்போ இங்கேயே யாக்ஞவல்கியர் மாத்ருமான் பித்ருமான்ங்கிறது நிரூபிக்கிறார். நம்ம தந்தை சொல்லி கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோ, கிடைக்கிறத அடிச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்துறான்னு வச்சுக்குவோமே, என்ன பண்ணுவார், இப்போ ஜனகருக்கு இந்த மைண்ட் இருக்குது, கொஞ்சம் நேரமான 500 குறைச்சிருவாரோ, அதனால் கிடைக்கிறத வாங்கிக்குவோன்னு வாங்கிடுவார். ஆனால் யாக்ஞவல்கியரோட தந்தை என்ன சொல்லி கொடுத்துருக்கார், நீ உன்னுடைய உபதேசத்தை முழுமையாக சொல்லாமல் அறக்குறையாக சொல்லும் பொழுதோ பாதியிலேயோ தட்சிணையை பெற்று கொள்ளாதே, முழுமையாக கொடுத்துட்டு பிறகு தட்சிணையை பெற வேண்டும்னு சொல்லியிருக்கார். ஆகவே எனக்கு உன்னுடைய தட்சிணை வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுறார். இது 2வது மந்திரம். இதே பேட்டர்னில் தான் இந்த முழு செக்ஷன் செல்கிறது. நாம் இனி என்ன செய்வோம், சாரத்தை மட்டும் பார்ப்போம். அடுத்த சில மந்திரங்களில் யார் ஆசிரியர், எந்த தேவதையை தியானிக்க வேண்டும், அந்த தேவதையினுடைய ஆயத்தனம் என்ன, அந்த தேவதைக்கான ரகசியமான பெயர் என்ன, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்தோம்னா ஒவ்வொரு மந்திரத்திலும் இதுதான் வருது. எப்படி இங்கு வாக்கினுடைய பெருமை வந்ததோ அதே போல் ஒவ்வொரு தேவதையினுடைய பெருமை, அந்த தேவதைக்குரிய ரகசியமான நாமம், பிறகு பலமும் இதே தான், அந்த தேவதையினுடைய அம்சத்தை பெறுவது. பிறகு மீண்டும் யாக்ஞவல்கியரிடம் ஜனகர் 1000 பசு கொடுக்குறேன் அப்படின்னா பழசோட சேர்ந்து இப்படியே போயிட்டே போகிறார். யாக்ஞவல்கியர் நிறுத்திட்டே வர்றார். அது கடைசியில் அடுத்த செக்ஷனில் தான் பிரம்ம ஞானத்தை உபதேசித்ததற்கு பிறகு அவர் தட்சிணையை மாற்ற போகிறார். அது என்னன்னு அங்கே பார்ப்போம். அது வரைக்கும் இவர் இதே போல் சொல்லிட்டு போகிறார். ஆகவே நம்ம சாராம்சத்தை பார்ப்போம். இனி அடுத்தது உதங்கக என்பவர் ஆசிரியர். இப்போ 1 முடிஞ்சது. நம்ம 6 பார்க்க போகிற ஒரு சார்ட் மாதிரி இப்போ பார்த்து முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஜித்வாங்கிறவர், முதல்ல ஜித்வா அப்படிங்கிறவர் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அவர் அறிமுகப்படுத்திய தேவதை அக்னி. அவர் அறிமுகப்படுத்திய தேவதை அக்னி. பிறகு ஆயத்தனம் வாக், ஆயத்தனம்ங்கிற ஹெட்டிங்கில் வாக். பிறகு ரகசியமான பெயர் பிரக்ஞா. எல்லாத்துக்கும் ஆகாசம்தான் பிரதிஷ்டா, அதனால் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரிஷியினுடைய பெயர், அதற்கப்புறம் தேவதை, 3வது ஆயத்தனம், 4வது ரகசியமான பெயர் உபனிஷத். இப்போ நம்ம 1 பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது உதங்கக, ரிஷியினுடைய பெயர். 2வது ஆசிரியர் உதங்ககங்கிறவர்கிட்ட ஜனகர் என்ன தேவதையை பற்றி
ஞானத்தை அடைஞ்சார்னா வாயுகு, தேவதைங்கீழ வாயுகு, வாயுங்கிற தேவதை பிரம்மமாக தியானிக்க வேண்டும். அந்த வாயு இருக்கிற இடம் ஆயத்தனம் பிராணக, நம்முடைய பிராணன். இப்போ வெளியே இருக்கிற வாயு தத்துவத்தை தியானிக்க வேண்டும். வாயு தேவனை தியானிக்கும் பொழுது அவர் இருக்கின்ற இருப்பிடமாக நம்முடைய பிராணனை தியானிக்க வேண்டும். இப்போ நம்ம தியானத்துக்கு எது விஷயமாயிடுதுன்னா பிராணன், பிராணன் தான் விஷயமாயிடுது. சரி, என்ன பெயரில் தியானிக்க வேண்டும்? ரகசியமான பெயர் பிரியக, பிரியம், பிரியக. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ இந்த தியானம் எப்படின்னு சொன்னால், நம்ம வாயுவை தியானிக்கும் பொழுது அந்த வாயு பிராண ரூபமாக தியானிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பிராணனை தியானித்த, நம்ம பிராணனை அப்சர்வ் பண்ணும்போதே பிராணன் அமைதியாகும். நீங்கள் ஒரு இடத்துல போய் அமர்ந்து ஜஸ்ட்டு பிராணனை அப்சர்வ் பண்ணுங்க, பிராணன் அமைதியாகும். வேகமாக ஓடிட்டுருக்கிற பிராணன் சீராகிவிடும், அதை பார்த்தாவே சீராகிவிடும். அப்படி வெளியே இருக்கிற வாயு தேவதை நமக்கு பிராணனாக. பிறகு என்ன பெயரில் தியானிக்கணும்? பிரியம். பிரியம் அப்படின்னா விருப்பத்துக்கு உரியது. அதனால தான் பிரியமான ஒருத்தரை என்னோட மூச்சே, என்னுடைய பிராண காத்தேன்னு சொல்லுவோம். நமக்கு கஷ்டம் கொடுத்தா என்னுடைய பிராணனை வாங்காதேன்னு சொல்லுவோம். அப்படி பிரியமானவர்களிடம், உன்னிடத்தில் என்னுடைய உயிரையே வச்சுருக்கேன், என்னுடைய பிராணனே உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு இந்த உலகத்திலேயே பிரியமானது நம்முடைய பிராணன்தான். யாராவது உனக்கு ஏதாவது கொடுக்குறேன், உன் பிராணனை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொன்னால் கொடுத்துருவோமோ? நமக்கு பிரியமானது நம்முடைய பிராணன். ஆகவே பிரியங்கிற வார்த்தையை பிராணன்கிற தத்துவத்தில் நாம் தியானிக்க வேண்டும். இப்படி தியானிச்சா என்ன கிடைக்கும்னா, இங்கும் அதே தான், தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி. வாயு தேவனிடம் இருக்கின்ற சில சக்திகளெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே கிடைச்சிருமா. வாயு எப்படி உடனே வேகமாக சஞ்சரிக்கிறார், அதே போல் இங்கிருந்து வீட்டுக்கு அப்படியே போயிடலாமா. கிளாஸ் முடிஞ்சோடனே டிஸப்பியர், அங்கே அப்பியர். அப்படி ஒரு சித்துக்களெல்லாம் நமக்கு கிடச்சிருமா. கூடு விட்டு கூடு வாயிறதெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு ஆவிக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி சில சக்திகள். பிறகு பிராணசக்தி, நமக்கு பிராணசக்திகளெல்லாம் கிடைக்கும், அதனால சில சக்திகள் கிடைக்கும். அல்லது எனக்கு வாக்கு வேண்டாம், இந்த தேவதையை தியானிப்பண்ண, இந்த தேவதையை தியானித்தால் இறந்ததற்கு அப்புறம் வாயு தேவனுடன் ஐக்கியம் ஆகலாம். இதை கேட்ட உடனே, இந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்ச உடனே மீண்டும் ஜனகர் மறுபடியும் 1000 பசு 1000 காளையோடு தர்றங்கிறார். மறுபடியும் இப்போ 2000 ஆயாச்சு. ஆனால் யாக்ஞவல்கியர்னு சொல்கிறார், நான் என்னுடைய உபதேசத்தை பூர்த்தி பண்ணல, அதனால் அதே பதிலை தான் சொல்கிறார். இனி அடுத்தது மூன்றாவது, பர்குகு, தேவதையினுடைய பெயர் பர்குகு, தேவதையல்ல, ரிஷியினுடைய பெயர் பர்குகு. இவர் அறிமுகப்படுத்திய தேவதை ஆதித்யக, சூரியன், ஆதித்யன், ஆதித்யக, ஆதித்யனை தியானித்தல். சரி, இந்த ஆதித்ய தேவனுடைய இருப்பிடம் என்ன, எங்கே இருப்பதாக தியானிக்க வேண்டும்? சக்ஷுகு, கண்கள். தேவதையை கேட்ட உடனே நம்மளே கெஸ் பண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சக்ஷுகு, கண்கள். சரி, பிரியமான பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணுக்கு பிரியமான பெயர் என்ன? பெயரில் கண்ணை தியானிக்கணும்னா சத்தியம், சத்தியம்ங்கிற பெயர். காரணம் என்ன தெரியுமோ? நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம் இது அப்படின்னு சொல்லி, உண்மையாக பொய்யானா சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்ணிலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்ணில் பார்த்தா அது சத்தியமாயிருது. ஆகவே கண்ணு உண்மைக்கு ரொம்ப அருகில் இருக்குது. ஆகவே கண்ணில் பார்க்கறது சத்தியமாவதனால், அதுலேயும் சில விதிவிலக்கு இருக்கலாம், பட் பொதுவாக கண்ணில் பார்க்கறது தான் சத்தியம். ஆகவே சத்தியம்ங்கிற பெயரில் கண்ணில் ஆதித்ய தேவன் இருப்பதாக, ஆதித்ய தேவனுடைய இருப்பிடம் நம்முடைய கண்களில் இருப்பதாக தியானிக்க வேண்டும். பிரயோஜனமெல்லாம் அதே தான். ஆதித்ய தேவனிடம் இருக்கிற சக்திகள்லாம் கிடைக்கும், தேஜஸ் கிடைக்கலாம்,
ஐசைட்டெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பிறகு தூரம், இங்கே இருக்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாமா, டெலிவிஷனே இல்லாமல் எங்கே என்ன நடக்குதோ நினச்சோம்னா அது கண்ணில் பார்க்க முடியும். அந்த மாதிரியெல்லாம். இனி அடுத்தது பாரத்வாஜக ரிஷியினுடைய பெயர். பாரத்வாஜக இவர் உபாசிக்க வேண்டிய தேவதை திக் தேவதை. திக் திசைகள், டைரக்ஷன். திக் தேவதை, திக் தேவதை. இந்த திக் தேவதை இருக்கிற இடம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம் காது. ஏன்னா காதுக்கு அதிஷ்டானம் என்ன, திக் தேவதை தான காது. பிறகு ரகசியமான பெயர் அனந்தக, அனந்தம். ஏன்னா திக்குக்கு ஒரு லிமிட்டே கிடையாது ஆகாசத்துக்கு. ஆகவே அனந்தம் அப்படிங்கிற பெயர், அனந்தம். இப்போ பாரத்வாஜக திக் தேவதா, ஸ்ரோத்ரம்ங்கிற காது, பிறகு அனந்தம். அடுத்தது சத்தியகாமக ரிஷியினுடைய பெயர். ஆச்சாரியர் சத்தியகாமக. இவர் தியானிக்க எடுத்து கூறிய உபதேசம் பண்ணினது சந்திரக, சந்திரதேவன். சந்திரதேவன் இருக்கின்ற இடம் நம்முடைய மனம். நம்முடைய மனம், மனதையே தியானிக்கிறது. சந்திரதேவனை வச்சு சந்திரதேவன் நம்முடைய மனஸ்வரூபமாக இருப்பதாக தியானித்தல். இதற்கு ரகசியமான பெயர் ஆனந்தக, ஆனந்தம். ஏன்னா ஆனந்தத்தை கொடுக்க வேண்டித்தது மனசு, கொடுத்து கொண்டிருப்பதுன்னு சொல்ல முடியாது, சில சமயம் அது கொடுக்கறது இல்லை. கொடுக்க வேண்டித்தது நம்முடைய மனம். ஆகவே ஆனந்தம்ங்கிற பெயரில் நம்ம மனசையே சந்திரதேவனுடைய இருப்பிடமாக தியானித்தால் ஆனந்தமாக இருக்கலாம். மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒழுங்காக வேலை செய்யும் மனம். பிறகு மனதில் சில சித்திகள் எல்லாம் கிடைக்கலாம். இறந்ததுக்கப்புறம் சந்திரதேவனுடன் ஐக்கியமாகலாம். பிறகு இறுதியாக ஷாகல்யக, ஷாகல்யக அவர் கொடுக்கிற தேவதை பிரஜாபதி. இந்த உலகத்தை உற்பத்தி செய்பவர் பிரஜாபதி. அவர் இருக்கின்ற ஸ்தானம் ஹிருதயம். ஸ்தானம், பிரஜாபதி இருக்கிற ஸ்தானம் ஹிருதயம். பிறகு அவருக்கு ரகசியமான பெயர் ஸ்திதிஹி. ஸ்திதி, ஸ்திதினா வச்சு காப்பாற்றுற. பிரஜாபதி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கும். இவ்விதம் 6 ரிஷிகள், 6 தேவதைகள், தேவதைகளினுடைய ஸ்தானம், பிறகு அந்த தேவதைகளுக்கான ரகசிய நாம, இந்த எல்லா தேவதைகளுக்கும் பிரதிஷ்டா ஆகாசம். இந்த 6 இடத்துலையும் ஜனகர் 1000 பசு 1000 பசுன்னு சொல்லிகிட்டே இருக்கார். அது இதோட முடிகின்றது. பிறகு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த 2வது செக்ஷன். இப்போ முதல் செக்ஷனை நம்ம முடித்து விட்டோம். இனி அடுத்த வகுப்பில் 2வது பகுதிக்கு செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.